வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் வெயிட் கெய்னிங் ஃபிங்கர் ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெசிபி. அவங்க குழந்தைக்கு வந்து அடிக்கடி இதை செய்து கொடுப்பாங்களாம். அதை எடுத்து நல்லா குழந்தை சாப்பிட்டு நல்லா மென்று சாப்பிட கற்றுக்கிட்டாங்க, நல்லா வெயிட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெசிபியை ஷேர் பண்ணாங்க. நான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங்கும் ஆகும், குழந்தைங்க நல்லா சாப்பிட்டும் பழகுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிங்கர் ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை வந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து 2 வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4 மிளகு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ரொம்ப லைட்டாக தான் சேர்த்து அரைக்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போது கொண்டைக்கடலையில் வந்து ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சதுனால இப்போ உப்பு சேர்க்கலை. அதே மாதிரி இந்த கொண்டைக்கடலை வந்து ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அரிசி மாவு அப்படின்னா அந்த ஃபிங்கர் ஃபுட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிங்கர்ஸாக வந்து பிடிச்சிக்கோங்க. மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. எதுக்காக இப்படி ஃபிங்கர் ஷேப்பில் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் குழந்தைங்க அதை கையில் எடுத்து மென்று சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே கையில் எடுத்து சாப்பிட்டா தான் நல்லா மென்று சாப்பிடவும் கற்றுக்குவாங்க. அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டும் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஃப்யூச்சரில் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து நெய், குக்கிங் ஆயில், பட்டர் எது வேணாலும் சேர்த்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற அந்த ஃபிங்கர் ஃபுட்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு மேலேயும் வந்து நெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கிட்டு 2 பக்கமும் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இந்த மாதிரி மாற்றிட்டு குழந்தைங்க விளையாடும் போது இல்லை ஏதாவது சாப்பிட ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒன்று கையில் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக மென்று சாப்பிட்டு பழகிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.